சாமி ஐயா இருக்கிறாரா சாமி அது இருக்குது சாமி மட்டும் தான் இருக்குது தினம் வரும் அப்படியே அப்படி வணக்கம் 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 கந்தாண்ட வணக்கங்கள் ஒரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க வணக்கம் சொல்லும்போது அடியே கலக்குறீங்க அதெல்லாம் அப்படி இருந்த போதிலும் இது எப்பேற்பட்ட சபைங்க இந்த சபையாகப்பட்டது இன்று கூடியிருக்குது இது எந்த தேசம் எதற்காக கூறப்பட்டிருக்கிறது ஊரு போல கணவர் ஒன்றா அந்த சிவபெருமானுக்கு ஆலை ஏற்பாடு செய்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் மண்டல பூஜை முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜை மண்டல பூஜைக்காக ஒரு கூத்து விடுத்திருக்கிறார்கள் யாரை கொண்டு வந்து கூத்து விடுத்திருக்கிறார்கள் ராதாகிருஷ்ண சபை கொண்டு வந்து ஒரு கூத்து விடுத்திருக்கிறார்கள் அப்படி இந்த போதிலும் இந்த கூத்து ஏற்படுத்த இருக்கக்கூடிய இந்த மாமர மக்களுக்கும் நம் குழுவில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் கடந்த வணக்கங்கள் சபை நோக்கி பார்த்த மாதிரி இருக்கிறேன் என்னை ஊற்று நோக்கி பார்த்தால் செஞ்சாரி அப்படி இருந்த போதிலும் என் தாய் தந்தை பிரம்மதேவனுக்கும் கல்யாணி அம்மனுக்கும் வளர்ப்பு மகனா இருக்கிறேன் அப்படி இருந்த போதிலும் இந்த 3 லோகத்தையும் ஒரு நொடி பொழுது சுற்றி வரக்கூடிய என்னுடைய பேர் தான் நாரத மகாமுனி அப்படி இருந்த போதிலும் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன பேர் தெரியுமா நான் கலகக்காரன் தக்கன் கொடுத்த சாபம் ஒரு நாளைக்கு ஒரு காமாவத்தை செய்யாவிட்டாகப்பட்டது 16,000 யார் கொடுத்த சாபம் தக்கன் சாபம் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கடகமாக செய்ய வேண்டும் இன்றைய தினத்திலே கழகம் ஒன்று கிடைக்கவில்லை நல்லா இருக்கீங்களா எங்க கழகங்களை தேடி கண்டுபிடிச்சிருங்க ஆமா ஒரே ஒரு வினாடியில கண்டுபிடிச்சிருவேன் இடம் மட்டும் கண்டுபிடிச்சிருவோம் பாத்துக்க அதனால வேண்டி கண்டுபிடிப்பீங்களா அப்படியா எங்க கேள்வி பாக்கலாம் அதை கண்டுபிடிங்க அப்புறம் நீங்க கணக்கு கண்டுபிடிக்குது அப்பதான் எனக்கு உறுதி தெரியும் என்ன சோதித்து பாக்குறாய் அதாவது இந்த கழகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை உனக்கு இருக்குதா இல்லையான்னு பரிசோதனை செய்து பாக்குறேன் கேள்வி பார்க்கலாம் ஐயா பால் ஒரு பக்கம் இருக்கு மீன் ஒரு பக்கம் இருக்கு நடு சென்டர்ல பூனை இருக்கு பூனை இருக்கிறது ஆமா பூனைக்கு எது மேல கண்ணு பால் மேல கண்ணா மீன் மேல கண்ணா என்னடா இது அதான் கெட்ட மலை மீன்னா பூனைக்கு உயிர் ஆமா பால்னால உயிர் ரெண்டு தான் உயிர் ரெண்டு பக்கம் இருக்கு நடுமத்துல பூனை இருக்கு எது மேல கண்ணு இப்ப பால் கலகத்தை அங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க இத கண்டுபிடிங்க ஓஹோ ரெண்டுல பாருங்க கேள்வி எப்படி கேட்டாம ஆமா பூனை மீனை பார்த்தா அது உசுறு மீன் கருவோடு ஆமா இல்லையா பாலை பார்த்தா அதோட உசுறு ஆமா ரெண்டு பக்கம் ரெண்டு இருக்கு அதாவது வந்து பால் ஒரு பக்கம் இருக்கு மீன் ஒரு பக்கம் இருக்கு ஆமா அப்ப எது மேல கண்ணு எது மேல கண்ணா இருக்கும்
சரி கேட்க கேள்விக்கு ஏதோ ஒரு பதில சொல்லுவான். பால் மேலதான் கண்ணு இருக்கும். அது எப்படி மீன் சாப்பிடாதா? அப்படி இருக்குதா? சரி போடா போட்டோம். மீன் மேலதான் கண்ணு இருக்கும். பால் குடிக்காத. என்னடா இது? பாலுதான் உயிராச்சு. என்னடா இப்படி சொன்னா அப்படி சொன்னா? சரி எனக்கு பதில். ஆனா மீனின் தின்னு பாலை குடிக்கும். அது எப்படி? அது மீன் தின்னு எடுத்து காய்ச்சி அது எப்படி? சரிங்க, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. தெரியலையா? ஆமா. கலந்து குடிக்கிறது எங்க தெரியாதா? அதுதான் தெரியாது என்று சொல்லிவிட்டேன். நானும் போய் தெரிஞ்சவங்களை கேட்டு தெரியாத கம்மியாடி கேள்வி கேட்கறியா நீ? ஏய் சொல்றா. தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? ஆமா. ஐயோ இவன் சீக்கிரம் பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு. நான் ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் பார்த்தேன். என்னடா இது? சொல்றா. டேய், இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? ஐயா பூனைக்கு எது மேல கண்ணுன்னா அது மூக்குக்கு மேல கண்ணு. இந்த கண்ணி எங்க இருக்கா? ஓ, மூக்குக்கு மேலதான் இருக்கு. மூக்குக்கு மேல கண்ணு. அப்பா சாமி வா, நீ அறிவாளிதான். சரி ஆறுமுகா உன்ன மாதிரி புத்திசாலி உலகத்துல எங்கேயுமே கிடைக்க மாட்டான். எதுங்க? சரி அப்ப இந்த போயிடும். சரி இந்த தினத்துல கலகம் எங்க இருக்கு? ஆஹா. அதை கண்டுபிடிக்க போறியா? கண்டுபிடிக்கணும். அதாவது முந்தி போல தாய் தந்தையரை பார்க்க வேண்டும். ஓ ஆமா. அதனால அவங்கள ஒரு எட்டு பார்த்தா அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா தான் இருக்கிறாங்களா இல்ல சங்கடத்துல யாரா இருந்தா? நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்தா பொறுக்காது. அதனால வேண்டி மரியாதை கொடுக்குறாங்களா? தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அப்புறம் செஞ்சுறாங்க. ஐயாவே நகான சத்தம் அது கொஞ்ச நாள் அந்த சத்தியலோகத்துல இப்பதான் கொஞ்ச நாளா நம்ம நிம்மதியா இருக்கிறோம். ஆமா சந்தோஷமா இருங்க. உலகத்திலே எந்த வீண சத்தம் கேட்டாலும் கேட்கலாம். ஆனா அந்த நாரதர் இருக்கிறார் அவன் வீண சத்தம் மட்டும் கேட்கவே கூடாது. ரொம்ப நல்லாவே இருப்போம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஏன் சொல்றேன்னு சொன்னா எங்க வீட்டுக்காரன் நானும் சந்தோஷமா தானே தம்பி உட்காந்து பேசிருப்போம். அவன் அங்க வந்து அவன் வாசனங்க அடிக்குதுன்னும் போது இவர் சோறு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அந்த தட்டை எடுத்து என் தலைமையில அடிப்பாரு. உடனே கரண்டி எடுத்து இவரு அடிப்பேன். இப்ப எப்படி ஆகுது பச்சா? அப்ப என்ன காரணம்? இப்ப ரவி குடும்பத்துல அதான் நடக்குது. அதனால என்ன இவன் வரானாலே நமக்கு கொஞ்சம் பயம்தான். ஆமா அந்த மாதிரி ஆள் அவன் நமக்கு ஆகாத சகனம். எங்க நம்ம தேவையில்லாத வார்த்தை அவங்கிட்ட கொடுத்தா ஏதாவது ஒரு கலகத்தை வச்சு கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்கேயும் கலகம் கிடைக்குதான்னு பாப்பான். கிடைக்கலாம் நம்ம மும்மூர்த்திக்குள்ளே சிண்டு மூடி நடப்போம். சரி ஏற்கனவே ஒரு இரும்பு துண்டை குண்டி கொடுத்து நீங்க பத்திரின்றீங்களே அப்படின்னு 3 பேர் கடலை துண்டை வரத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்பயே அவசியம் பாட்ட வாங்கி எங்களை கொஞ்சம் தாயின் கூடமா பார்த்தாயுமே. அதனால அவங்கிட்ட பங்கப்பட்ட வரைக்கும் போதும். இன்னைக்கு வருஷம் அவன் தான் பாதத்தை யாரு எவரவா நம்ம பையன் நாரதம். அது போட அவன புடிச்சா அவன கம்யூனிட்டி நம்ம பையன் பேசுறது எங்க பையன் தீட்டி போட்டு ஆகடா. இதுதான் கேட்கணும் பாக்குறான். குச்சி புடுங்க கம்யூனிட்டி. சரி சிம்மாசனமா அப்பமா எதிர்பார்த்தவனமா இருக்காங்க சிம்மாசனத்தை. வர சொல்லு போ. போடா. என்ன சொன்னாலும் தந்தை அப்படியா? அப்படியா ஆகட்டும். வணக்கம்ப்பா. மகராசனா
சரி மகராசனாரி என்று நாரதா இந்த இந்த தந்தையினுடைய பாதத்தை ஓட்டமாக ஓடி வந்து படிந்தபடியினால் என்றென்றைக்கும் நீயும் உன் கலகமும் குறையும் இல்லாமல் நீடூழி வாழ கடவது. மிக்க மகிழ்ச்சி. அம்மா எங்க மகன் அவனை பார்த்து பாதத்தை அம்மாவுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு வாங்கடா என் குடும்பம் தான் போதுமா உங்களுக்கு பொங்கல் அம்மா மகனே நாரதா நம்மோடு வளர்க்கிறது வாழ்க வாழ்கவே குறைபாடு இல்லாமல் செல்வந்தனாக நீயும் உன் கழகமும் வாழ கடவுள் தந்தேர் ஆசீர்வாதம். சத்தியலோக வந்தியா? அப்பம்மா பாதத்தை பணிந்தியா? ஆசீர்வாதத்தை பெற்றாயா? நாரதா அதை கொண்டு நீ நாரதா வாழ்ந்து நீ கொண்டு வந்த எதுக்கு வந்த ஆமா
ரகம் எதுவும் கிடையாது. பெலாப்பழம் மாதிரி இருக்கிறான் பாரு. சரி, இங்க வா, எதுக்கு வந்த இப்படி? உங்களை பார்த்து போக வந்தேன். அப்பா அம்மாவாச்சே. ஆமா. அப்படி பாசமா அப்படி ஒரு அன்பா. அன்பா ஆமா. அப்படி பார்த்துட்டு போலாம். அட பார்த்தது போது மாடா பல அந்த புள்ளைக்கு தெரியாது நீங்க அடிக்க வேணாம். மேல கைய பிடிப்பேன். மேல பிடிக்காது அம்மா. பிடிக்கவே பிடிக்காது. இங்க வரலாமா? சத்தியில வந்து அலையாத வச்சுட்டு இந்த நாரதனை பத்தி ராமசாமி என்ன சொல்லிருக்காரு? எப்பேற்பட்ட சம்பத்தா இருந்தாலும் சரி, இவன் கால எடுத்து வச்சா போதும். அப்படி எட்டு இருந்து பார்த்தா கூட போதும். நாங்க நிம்மதியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. இவன் வர்ற அன்னைக்கெல்லாம் இவன் சோறு அனுப்புறான். ஆமா, நீங்க 2 பேர் தான் முத வாசப்படி. போன ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி என் தம்பிக்கு எனக்கும் கலவரத்து மூடி விட்டான். உங்க 2 பேருக்குமா? என்னடா 35 வருஷம் 40 வருஷம் பழக்கம். ஆபத்துக்கு போய் சேர்ந்துட்டு நாங்க. எப்படி அது? எப்படின்னு கேளுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை அதான் ஞாயிற்றுக்கிழமை தலாவல சந்தை. ஆமா, தண்டற பக்கத்துல. ஆமா, அதனால நான் சந்தைக்கு போனோம். முருக்கம்பாடு இருந்து சந்தைக்கு போனேன். சரி, இவன் தண்டற செல்லுங்க. ஆமா, பக்கத்துல சந்தைக்கு போன என் வேலையை பார்த்துட்டு திரும்பி வந்தேன். ஏதோ வாங்க வேண்டிய பொருள் 1 2 வாங்கி வச்சு. ஆமா, அப்புறம் பக்கத்துல ஏதாவது செல்லுங்க போ. ஆமா, ஆனா தம்பி ஆச்சு, என் உடம்பு இருப்பு தம்பி ஆச்சு. அப்படியே நிம்மா தூரம் போய் பார்க்காம வந்துட்டான். நாளைக்கு போச்சுவோம். ஆமா, எவ்வளவு பேசுவோம். அதனால பார்த்துட்டு போவோம் ஒரு நாள். அப்படி போயிட்டு அப்படின்னு போனாங்க. இவன் வீட்டுக்கு போய் பார்த்தா நான் போன நேரம் எனக்கு நல்ல நேரம் மாட்டேங்குது. அது எப்படி? இவன் பொண்டாட்டி தான் இருக்குது, இவன் கொல்லில இருக்கிறாங்க. வீட்டுல ஆள் இல்ல. நல்ல நேரமா போச்சு. ஆளு இல்ல இவன். சரி, நான் போன உடனே மூத்தார் வந்துட்டாரு. அப்படின்னு தம்பி பொண்டாட்டி தண்ணி குடுத்துச்சு. அப்புறம் உட்காந்து திண்ணை மேல உட்காந்து எதிர் முதலும் உட்காந்து வாய் பேச்சுதான். அப்படி நல்லா விசாரிக்கிற மாதிரி பேசுங்கிறியா? வாய் பேச்சுதான் பேச்சுனே, வேற ஒண்ணும் பண்ணல. இவன் அந்த நேரத்துக்கு தெருவுல போவானா? ஓ, இவன் போனது நீ கவனிக்கல? நான் கவனிக்கல. இப்படி பார்த்து பாரு. அவ்வளவுதான். நேரா இவன் கொல்லிக்கு போயிட்டு இருக்கான். இங்க இருந்து இதுக்குன்னு வேலை மெனக்கிட்டு எங்கடா ரயில் ரோட்டாண்ட இருக்குது. போய் அங்க போய் இன்னாலு கணக்கு போட்டுட்டான். ரவி 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 கெட்டுக்கார 6 3 பொண்டாட்டி உட்காந்து பேசினே இருந்தாங்க. நான் பார்த்துனே ஓடியான்ட்டேன் அப்படின்னு சொன்ன கோவம் வந்துச்சு பாரு. முகத்துல முழிக்கலாமா அப்படின்னு பக்கத்துல ரயில் ரோடு. அவர் போய் கோமா பாம்பன்னு அப்படியே படுத்துக்கலாம். அப்புறம் அக்கம் பக்கம் இருந்தவங்க இவனை சொல்லி சமாதானப்படுத்தி மனசை தேய்ச்சி போற அவனை என் புள்ளன்னு சொல்லிட்டு பாரபட்சமாக்காதீங்க. நீங்க இவ்வளவு நாள் வாங்கினீங்க பாராட்டி அத பூரா வட்டி முதலமா இன்னைக்கு நீ அவனை அடிக்கிற அடி என் காதுல கேட்கணும். அவனை போடுறா. அவங்க அப்பா பொண்டாட்டி அவங்க அப்பா பொண்டாட்டி
கம்பெனி அடி போய் உன்னை பட்டு கலப்பேன். டேய், அவனை டேய், அடி போடா. வரணும் அவனை. டேய் டேய், அவனை போடா. வளர்க்கணும். டேய், பார்க்காத. பார்க்காத. போடா அதெல்லாம் பொண்டாட்டி மாவனே டேய், அந்த செவன் பொண்டாட்டி மாமா. நீங்க பாருங்க சண்டை போடுறவங்க. இந்த பாரு. இந்த சத்தியநாதத்து எல்லைக்கு அவன் காலடி படக்கூடாது. அந்த சரி போ. சத்தம் கேட்கும். சரி போ. போடா. கம்பெனி அடி போடுறேன். மம்டி போன மம்டி ஏய் யாரா மம்பி? தெரிஞ்சுல கம்ப்ளைண்ட் பசங்களா அவனுக்கு சொன்னா வியாபாரி போயா. தெரிஞ்சுல கம்ப்ளைண்ட் பசங்களா சரி போ. அதெல்லாம் புலவரு கேட்டா கேளுங்களா? என் தாய் தந்தையை பார்த்து பண்ணி வருகின்ற வழியிலே ஆமா. என்னை அடியாளமா அடித்து விட்டார்கள். உன்னை எத்தனை அடி அடிச்சாங்க? எனக்கு 20 அடிங்க. எனக்கு 30 அடி. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 50 அடி. 50 அடி. 50 நமக்கு நம்ம வாங்கின 50 அடிக்கு அதான் 3 மடங்கா 150 அடியா வாங்கி வைக்கல. அவங்கள வாங்க வைக்கணும். உங்க அம்மாவுக்கு அப்படியே சுத்தி அடி அடியா சூட்டு ஓட்டுனுங்க. என்ன இருக்கு? உங்க அம்மா சுத்து தப்பு சுத்து. அதனால வேண்டி இன்று தினத்திலே இவர்களுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அதனால இன்னைக்கு எங்க காகம் கிடைக்குதுன்னு எங்க தாத்தா விளக்குய நாராயண வேண்டுவோம். ஹரி ஓம் நாராயணா, ஹரி ஓம் கோவிந்தா. ஏற்கனவே ஆஹா திருமண தகனம் பண்ணும்போது ஆமா தப்பிச்சு ஓடுறது 3 பேருக்குறானுங்க. முப்புராதிகள் திருவுராதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நாட்டுல குடி புகுந்துட்டா அந்த நாடு அதனால குட்டி செவரு அந்த நாடு அப்படியே அழைச்சு போயிடும். ஆமா அது யார் தெரியுமா? யாரா தெரியுமா? யாருக்காச்சுது ஆஹா கமலாச்சுது இவர்கள் 3 பேரிடத்திலே இந்த யாரு என் தாய் தந்தை இருவரையும் அங்க கோத்து விட்டு அம்மா இங்க இரு. அங்க கோத்துட்டு அங்க கோத்து விட்டு ஒரு ஆட்டம் ஆடணும். 350 150 அடியே இவங்களை வாங்க வைக்கணும். அதனால இப்ப எங்க சொல்ல வேண்டும்? இரும்பு பட்டணும் தங்க பட்டணும். அந்த நாரத மகாபலி அத தங்க பட்டம் தேடி வர தேடி வர தங்க பட்டம் அங்க இருக்கட்டும். வரக்கூடிய இத தார் காத்து வந்தா பா